மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிப்பு உடம்பு சேர்க்க போகிறோம். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. வடகம் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போடணும். அரைச்சி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. தேவையான அளவு உப்பு, வதங்கிறதுக்கு தேவையான அளவு. பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கி வரணும். இந்த மாதிரி புதுசாக செஞ்சு பாருங்கள். வெங்காயத்தை அரைச்சி போட்டு சாம்பார் வெங்காயத்தை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெள்ளை பூண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது வந்து 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். பாருங்க, வந்து நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட தக்காளி தெரியவே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அடுத்தது மசாலா சேர்க்கணும். மசாலா சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். அந்த புளியை சேர்த்துக்கலாம், புளி தண்ணியை. அவ்வளோதான். இனிமேல் குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்தோடனே நான் மீன் எப்போ போகுதுன்னு காட்டுறேன். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ மீன் நம்ம இப்போ மீன் போட்டுக்கலாம்.